இந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் மோடி முகாம். ஏன் இந்த பெயர் வச்சோம் அப்படின்னா, மோடி அவர்கள் நூற்றுக்கணக்கான திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். பெண்களுக்காக கொடுக்கிறார், விவசாயிகளுக்கு கொடுக்கிறார், இளைஞர்களுக்கு கொடுக்கிறார், ஒரு குடும்பத்தினுடைய நலனுக்காக ஆரோக்கியத்திற்கு கொடுக்கிறார், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு இந்த திட்டங்களை எல்லாம் ஒவ்வொரு பகுதிக்கும் எடுத்து சென்றால் எங்கே மோடி அவர்களுடைய பெயர் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்றுவிடும், ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றுவிடும் என்கின்ற காரணத்தினால் இந்த திட்டங்களை எல்லாம் ஒன்று பெயர் மாற்றுகிறார்கள். இல்லாவிட்டால் இந்த திட்டங்களை இங்கு அமல்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை பற்றி பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு சென்றால் நீங்க சிஎம் இன்சூரன்ஸ் கார்டு இருந்தா எடுத்துட்டு வாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, மே மாதத்திற்கு பின்பாக பிரதமர் டெல்லியில் கொடுக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டு பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் போய் சேரும். மோடியோட பேர் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக யார் வயிற்றில் அடிக்கிறார்? ஸ்டாலின். ஏழை எளிய மக்கள் மருத்துவமனைக்கு போனா அவங்களுடைய உடல் நலனுக்காக கதறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்கிறார். விஸ்வகர்மா யோஜனா, இங்க இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களுக்காக பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த அருமையான திட்டம். ஆனா அந்த திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின். இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ சொல்லலாம். அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான இன்சூரன்ஸும் கிடையாது. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆனா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண முடியாது. ஒருவேளை அந்த குடும்பத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டால் 2 லட்சம் ரூபாய் மோடி அவர்கள் கொடுக்கின்ற அந்த திட்டத்தை கூட தமிழகத்தில் இந்த ஸ்டாலின் அரசு அமல்படுத்தவில்லை. ஒரே ஒரு அவங்களுக்கு இருக்கிற அரசியல் வயிற்றெரிச்சல், இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்றால் அவர்கள் மோடி அவர்களை கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள் என்பதற்காக இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்த போது அம்மா அவர்கள் பார்த்து பார்த்து பெண்களுக்கு என்ன வேண்டும் வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்தார். தாலிக்கு தங்கம், ஸ்கூட்டி திட்டம், லேப்டாப் திட்டம் என்று அம்மா அவர்கள் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட அத்தனை நல்ல திட்டங்களையும் நிறுத்திவிட்டு இந்த தமிழக மக்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பது ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் நூற்றுக்கணக்கில் இங்க வந்திருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் சுயம் அப்படிங்கிற எங்களோட திட்டத்தில் பலன் பெற்றவர்கள். சமர்த் அப்படிங்கிற பெண்களுக்காக இலவசமாக தையல் பயிற்சி கொடுக்கின்ற மோடி அவர்கள் திட்டத்திலே உங்களுக்கெல்லாம் இலவசமாக பயிற்சியை கடந்த 1 வருட காலமாக நாங்கள் கொடுத்து, நீங்க வெறும் பயிற்சி பெற்றா மட்டும் பத்தாதுமா, உங்களுக்கு ஒரு மிஷினையும் நாங்க கொடுக்கிறோம். உங்களுடைய சொந்த காலில் நின்று சம்பாதித்து உங்கள் குழந்தைகளையும் குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்வதற்காக எங்களுடைய கோவை மக்கள் சேவை மையத்தின் வாயிலாக பயிற்சி முகாம்களை நடத்தி தொடர்ச்சியாக பயிற்சியை கொடுத்து இதுவரை கிட்டத்தட்ட 3000 பெண்களுக்கு இந்த மாதிரி தையல் மிஷின்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்று நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கைகளால் 200 பெண்களுக்கு தையல் மிஷினை வழங்குகிறோம். ஏன் பெண்கள் கையில பொருளாதாரத்தை கொடுக்கணும்னு மோடி சொல்கிறார். மோடி அவர்களாகட்டும், புரட்சி தலைவி அம்மா அவர்களாகட்டும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், தமிழகத்தில் பெண்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால், பாதுகாப்புடன் வாழ வேண்டும் என்றால், அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் தன்னிறைவாக வாழ்வதற்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்தது நம்முடைய கூட்டணி அரசும் மத்தியில் இருக்கின்ற மோடி அரசு. இங்கு 26 தேர்தலுக்கு பின்பாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே மீண்டும் அம்மாவினுடைய ஆட்சி அமைவதற்காக நாம் அத்தனை பேரும் இந்த தகவல்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தமிழகத்தின் பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தமிழகத்தினுடைய பெண்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியில போனா பாதுகாப்பா திரும்பி வருமானு தெரியல.
நம்ம பெண் குழந்தைகள் கல்லூரி கணிச்சா அவங்க திரும்பி சாயந்தரம் பத்திரமா வருவாங்களான்னு தெரியல. 7 வயசு முதல் 70 வயசு இருக்கக்கூடிய பெண்கள் வரை பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகின்ற நிலைமைதான் இன்று தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரிகளே, உங்களுடைய நலனிற்காக, உங்களுடைய பாதுகாப்பிற்காக, எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் கல்வியிலே மட்டுமல்ல தொழிலேயும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பெண்மணிக்கும் மாதம் 2000 ரூபாய் கொடுப்போம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி வந்திருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் மாதிரி இலவசமா பஸ் பயணம் கொடுக்கிறோம், ஆனா பஸ் மட்டும் விட மாட்டோம். இலவச பஸ் எங்காவது வருதாமா? காலையில் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு. அதுக்கு நிக்கிற நேரத்துக்கு பேசாம நடந்தே போலான்னு நினைக்கிறாங்க பெண்கள். ஆனா திராவிட மாடல் அரசு பெண்களை ஏமாற்றுவதற்காக நாங்க பஸ் கொடுக்கிறோம் இலவசமானு சொல்றாங்க. இப்ப மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா 1000 ரூபாய் கொடுத்துட்டு டாஸ்மாக்ல 1500 ரூபாயை புடுங்கிட்டு விட்டுறாங்க. டாஸ்மாக்னால இன்றைக்கு தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகரித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் தனியாக கூட இங்க தனியா நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். அவர்களுடைய தொழிலுக்காக, அந்த தொழில் முதலீட்டுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இன்று தமிழகத்தினுடைய பெண்களுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. இதற்கு மாற்றம் தர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த திமுக அரசை, மக்களுக்கு எதிராக இருக்கின்ற ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமே நம்முடைய செயலாக இருக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ திட்டங்களில் பலன் பெற வந்திருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் நாங்கள் சொல்வதெல்லாம், டெல்லியிலே பிரதமர் மோடி கொடுப்பார், இங்கு தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வாரி வாரி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுப்பார். இதை நாம் இங்கு உறுதி செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த திமுக அரசு செய்கின்ற துரோகத்தை எல்லாம் சொல்ல வேண்டும். இங்கு அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் கூட்டணி கட்சியினுடைய ஒவ்வொரு நபர்களும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காக சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அண்ணனுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக இங்கு நம்முடைய தொகுதி பொறுப்பாளர்கள் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மற்ற கூட்டணி கட்சிகளுடைய அத்தனை பொறுப்பாளர்களையும் இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒன்றிணைந்து வீழ்த்துவது தமிழின விரோதி அரசாங்கத்தை என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கு எதிராக இருக்கின்ற, தமிழர்களுக்கு எதிராக இருக்கின்ற, தமிழ் நாகரிகத்திற்கு எதிராக இருக்கின்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக நாம் ஒவ்வொருவருடைய வாக்குகளும் நாம் செலுத்துகின்ற போது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக, தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக செலுத்துவோம் என்பது